ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். மக்களோட ரொம்ப முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு கண்டிப்பாக சினிமா தான், அதில் சந்தேகமே கிடையாது. பேக் டு பேக் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் சூப்பரான எபிசோடில் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். ஆல்ரெடி கருப்பு அப்படின்ற ஒரு படம் வந்து அவரோட கெரியரில் நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சுது. ஒன் செகண்ட் இன்னொரு ஹிட்டை வந்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஹிட்டை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சூர்யா சார். வெங்கி அட்லூரி இவரோட டேரக்ஷன் செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி அமிதா பைஜு. இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு 1 வீக் எண்டில். தமிழில் மட்டுமே இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. தெலுங்கில் 35 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் நம்மளோட ஷோவில் ஹிட் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படம் மகுடம். இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால். அவருடைய கரியரில் ஏகப்பட்ட திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து நம்ம வந்து பட்டை கிளப்பின படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய கரியரில் டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த மகுடம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 25 கோடி வந்து 1 வீக்லேயே வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் வந்து ஈட்டிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பட இந்த படத்தை வந்து ப்ரொமோட்லாம் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் மக்கள் தரப்புலேருந்து வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது பாசிட்டிவாக அமையவே இல்லை. இந்த படத்துக்கு 1 வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 கோடி ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக மகுடம் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. டைரக்டராக வந்து சோபிப்பார், நல்லா ஜொலிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயம் நடக்கவில்லை. ஆக்டர் அண்ட் டைரக்டர் விஷால் சாரோட கெரியரில் இந்த படம் ஒரு அஃப்கோர்ஸ் மைனஸான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் வீக்கில் வந்து எவ்வளோ தான் தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் கூட ஹாலிவுட்லேருந்து தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட். டைனோசர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க. ஜுராசிக் பார்க்லாம் வந்து ஏகப்பட்ட படங்கள் மூவி சீரிஸ்லாம் நம்ம பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் இல்லையா. ஒன் செகண்ட் பெரிய ஸ்க்ரீனில் டைனோசர்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த படத்தை வந்து உருவாக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 500லேருந்து 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சாலும் கூட பல்வேறு நாடுகளில் இந்த படத்தை வந்து டப் பண்ணியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்தியாவில் மட்டுமே 1 வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. தமிழில் மட்டுமே இந்த படத்துக்கான வெல்கம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் அமைஞ்சிருக்கு. 40 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு தமிழில் மட்டுமே. ஸோ ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த படம் நம்மளுடைய ஷோவில் எந்த கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி ராத்திரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுருக்காங்களே. படமும் அதே மாதிரி தரமான ஒரு படமாக இருக்குமா. உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்களாம். இந்த படத்தோட டீம் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கருப்பசாமி. மெயின் லீட் ஃபார் திஸ் மூவி ரிஷிகாந்த். ஒரு சில படங்களை லீட் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அனிஷ்மா தான் வந்து ஃபிலிம் லீடர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய படங்களுக்கு போட்டியாக இந்த படமும் களத்தில் இறங்கியிருக்கு. டைட்டில் ரொம்ப கேட்சியாக வச்சுருக்காங்க. படமும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லவ் மூவி பார்த்து போர் அடிச்சிருச்சு, ஆக்ஷன் மூவி பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்றவங்களுக்கு ஹாலிவுட்லேருந்து தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாரர். இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்சீடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் அப்படின்ற டைட்டிலில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இதோட பார்ட் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு வந்து மக்களோட வெல்கம் வந்து சூப்பரான ஒரு வெல்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் அதே மாதிரியான ஒரு பிரேக் வந்து இந்த படத்துக்கு மக்கள் வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற எண்ணத்தோட இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. படம் வேர்ல்டு ஃபுல்லாக பல்வேறு மொழிகளில் டப் பண்ணி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தரமான ஒரு ஹாரர் மூவி விஷுவல்ஸோட பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பான ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டான ஒரு படமாக இருக்கும். பல்வேறு மொழிகளில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ராமச்சந்திரன் கண்ணன் இவரோட டைரக்ஷனில்
ராம் அண்ட் லீலா இந்த டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ ரியோ ராஜ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆங்கராக அவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமா சீரியலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. இப்போ வந்து வெள்ளித்திரையில் பயங்கரமாக ஜொலிச்சிட்டு இருக்கிறார். அவரோட கெரியரில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து நல்ல படங்களாக தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இந்த படமும் ஜாயின் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீம் ப்ரொமோஷனாக ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மை சம்பவங்கள், அதாவது ரியலான லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னா, லவ்வர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கெரியரில் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அப்படியே இன்ட்டாக வந்து எடுத்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட், நிறைய ப்ரொமோஷனாக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் முனிஷ்காந்த் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் அவங்களும் வந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களை தாண்டி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் ரியோ ராஜ் கெரியரில் அப்படின்னு சொல்லி இப்போவே எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். அர்ஜுன் தாஸ் மற்றும் அதித்தி சங்கர் இவங்களோட காம்பினேஷனில் தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொமோஷனாக எப்பயோ பண்ண ஆரம்பித்தாங்க. பிப்ரவரி மாதம் லவர்ஸ் டேவை டார்கெட் பண்ணி படத்தோட ப்ரொமோஷனாக வந்து பண்ணாங்க. ஆனால் தள்ளி போய் ஃபைனலாக இப்போதைக்கு ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் மோர் இந்த டைட்டில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி சார் மற்றும் இளைய தளபதி விஜய் இவங்களோட காம்பினேஷனில் இதே டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரியான வெல்கம் மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுப்பாங்களா, இந்த படத்தோட கண்டென்ட் எப்படிலாம் இருக்க போகுது, லவர்ஸ் டே வந்து டார்கெட் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் பிளான்லாம் பண்ணாங்க. பட் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. மக்களோட வெல்கம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றதுலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28. ஃபைனலாக இந்த டேட்லேயாச்சும் படம் ரிலீஸ் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த படத்துக்காக ஏகப்பட்ட மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக ஜெயம் ரவி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கணேஷ் கே பாபு இவரோட டைரக்ஷனில் கராத்தே பாபு அப்படின்ற டைட்டில் படத்தோட ரிலீஸ் டேட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து எப்பயோ ஆரம்பித்தாங்க. ஒரு சில காரணத்தினால படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக இப்போதைக்கு வந்து டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏகப்பட்ட முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாமே படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சக்தி பி வாசம் அவர் நடிச்சிருக்காரு. எஸ் ரவிக்குமார் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. முனிஷ்காத் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் துறையை சேர்ந்த முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டேட் வந்து லாக் பண்ணிட்டாங்க இல்லையா. அதே டேட்டில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லைனா ஒரு சில காரணத்தினால படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஆகஸ்ட் 28 கராத்தே பாபு இஸ் ஆன் தி வே. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. ஒரு சில காரணத்தினால படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய். ஆகஸ்ட் 28 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு எடவன். தரமான ஒரு டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காராம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட டீம். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் கவின். இவங்களோட காம்பினேஷனை செம சூப்பராக இருக்கும். கண்டென்ட் ரொம்ப அழகாக செம சூப்பராக வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்களாம். விஷுவல்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28. ஒரு மாதமே பேன் இண்டியா லெவலில் ஏதாச்சும் ஒரு சில மூவிஸ் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வரிசையில் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 26 ஒரு படம், தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது. ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாஷ். இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போதான். ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ட்ரெய்லர். இதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து மக்கள் தரப்புல வந்து கொடுப்பாங்களா, இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டில் வேறு யார் வந்தாலுமே கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் எல்லாருமே ஒதுங்கி ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். படத்தோட பேர் டாக்ஸிக். ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 26. அடுத்ததாக லோ பட்ஜெட் கேட்டகரியில் அமரம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. திருவருள் கிருஷ்ணன் இவர் தான் வந்து டைரக்டர் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் நிறைய டெபியூட்டட் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குமா அப்படின்றதுலாம் இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து தான் இருக்குது. படத்தோட ரிலீஸ் டேட் அன்றைக்கி ஏகப்பட்ட படங்கள் போட்டு ரிலீஸ் ஆகுது. அதுக்கெலாம் போட்டியாக இந்த படமும் களத்தில் இறங்குது. அந்த படத்தோட முன்னாடி இந்த படம் வந்து ஜெயிச்சு காட்டுமா நிற்குமா அப்படின்றதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28.
எவ்வளோ படங்கள் வந்தாலும் சரிங்க, அந்த படத்தோட டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருமே அந்த படத்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்குவாய் காப்பாய் இதுதான் வந்து டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் கேட்டகரியில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 28 ஏகப்பட்ட படங்கள் வருது. அதுக்கெல்லாம் போட்டியாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஏகப்பட்ட நியூ ஃப்ரெஷ்ஷஸான ஃபேஸஸ்லாம் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல ஃபியூச்சர் இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து தான் இருக்குது. பட் இப்போதி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லைனா தள்ளி போகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஆக்டர்ஸ் இருந்தாலுமே இந்த ஆக்டரோட பேரை சொன்னோம்னாலே ஆஹா நல்ல நடிகர்ப்பா, ப்ராமிசிங்கான ஒரு நடிகர்ப்பா, அவரோட கெரியரில் எந்த படங்கள் வந்தாலும் தாராளமாக ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேர் வந்து ரொம்ப அழகாக சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஆக்டர் கார்த்தி. இவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது சர்தார் 2. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் பார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வெல்கம் மக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டை வந்து ஒன் செகண்ட் வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்களான்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS மித்ரன். செப்டம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த படத்தோட வெல்கம் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னா செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த படமும் ஹிட் ஆகுது அப்படின்னா மேபி தேர்ட் பார்ட் எடுக்கிறதுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி 2 பார்ட்டும் வந்து ஹிட் ஆச்சு. அதன் காரணமாக டிமாண்டி காலனி 3 அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக செப்டம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஏகப்பட்ட படத்தோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான படங்களாக இருக்க போது எந்த படத்தை போய் பார்க்கறதுனே நமக்கு வந்து கன்ஃபியூஷன் பயங்கரமாக இருக்க போகுது. பிகாஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிஸ்லாம் வந்து பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு மூவி தான் இந்த படம், தட் இஸ் டிமாண்டி காலனி 3. ஜூலை 23 எங்கள் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டேட்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா தள்ளி போன ஒரு திரைப்படம் தான் இம்மார்டல். GV பிரகாஷ்குமார் மற்றும் கையாடு லோகர் இவங்களோட நடிப்பில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. படத்தோட ப்ரொமோஷனாக செம்ம சூப்பராக வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் எஸ் அஃப்கோர்ஸ் படம் வந்து ப்ரொமோஷனாக பண்ணால் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேரும் இல்லையா. பட் ஆனால் ஜூலை 23 ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆனதன் காரணமாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிருந்தது. ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 4 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஐப் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் போது வித்தியாசமான மிருகத்தெலாம் இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. எப்படிலாம் விஷுவல்ஸ் வந்து பூந்து விளையாடிருக்காங்க, மக்களோட வெல்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இம்மார்டல் டீம் டேட் செப்டம்பர் 4. சவுத் இண்டியன் சினிமாவில் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு நடிகர் அப்படின்னா துல்கர் சல்மான். இவரோட பேரை வந்து எல்லாருமே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அவரோட கெரியரில் வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக பேக் டு பேக் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இன்னொரு படமும் வந்து ஜாயின்ட் ஆக போகுது. படத்தோட பேர் ஐ எம் கேம். இதுதான் வந்து டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான கதை காலத்தோட இந்த படத்தோட டீம் நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்காக வராங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4. ஒன் செகண்ட் சூப்பரான ஒரு ஹீட்டோட மக்களோட மனசில் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக துல்கர் சல்மான் இஸ் ஆன் தி வே. ப்ரொமோஷனாக செம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தோட டீம். தமிழ் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு காமெடியனாக இருந்து ஒரு குணச்சித்திர நடிகராக மாறி இப்போ வந்து ஹீரோவாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஆக்டர் சூரி. அவரோட கெரியரில் வந்து உச்சத்தில் இருக்கார், இன்னும் உச்சிக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஏகப்பட்ட முக்கியமான நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து இவர் வந்து பயங்கரமான ஒரு டஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. முக்கியமான கதைகள்லாம் இவர் நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் தரமான ஒரு கதை காலத்தோட நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார் ஆக்டர் சூரி. செப்டம்பர் 10 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் மண்டாடி. கடல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்களாம் இந்த படத்தில். விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும்போது அதுவும் முக்கியமாக சூரி சாரோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லி இப்போவே ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செப்டம்பர் 10 இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருக்குன்னு சொல்லி இப்போ ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் டேட் வந்து லாக்கு தான். ஸோ மண்டாடி இஸ் ஆன் தி வே. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பை.